ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரே கேப்ஷன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னை சிஸ்டராக நினச்சி கேட்டதுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது இன்னும் ஒரு சிலருக்கு தெளிவாக புரியாமல் இருக்குது. இது தேவை இனிமேல் வர்றவங்களுக்கும் இப்போ புரியாமல் இருக்கவங்களுக்கான பதில் தான் இது. சப்போஸ் இது ஓயாமல் சொன்னது சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது ஓகே எடுத்துக்க வேண்டாம். இதை இல்லை இது தெரியாது புரியல அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இதை எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. மைவே3 கம்பெனினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இதில் என்ன ஒரு ஆப்ஷனல்னால் ஒரு சில கம்பெனியில் நம்ம டீம் ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நம்மளுக்கு கீழே வாங்கினா இன்னொருத்தவங்க வாங்கியே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இந்த ஆப்ஷன் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. டீம் ஃபார்ம் பண்ணுறதும் தேவையில்லை. அதே மாதிரி இதை நம்மளை யாரையும் கம்பல் பண்ணவும் மாட்டாங்க. இதில் ப்ராடக்ட் வாங்கணும், இல்லை இதில் பண்ணியே ஆகணும், இல்லை அடுத்து நம்மளுக்கு கீழே ஒரு ஆளை சேர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இதில் கிடையாது. இது முழுக்க நம்மளோட விருப்பம் மட்டும்தான். நம்மளுக்கு பிடிச்சி இதில் பண்ணலாம். நம்மளுக்கு கீழே ஐடி போடனாலும் போட்டு விடலாம், இல்லை நம்ம மட்டுமே பண்ணிக்கலாம். இது யாரும் சேர மாட்டாங்க, அடுத்தவங்க கம்பல் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாலும் இதை விட்டுறலாம். ஆனால் நம்மளுக்கான ஏர்னிங்ஸ், நம்மளுக்கான அமௌண்ட் நம்மளுக்கான உழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற ஆடுக்கான காசு வந்துக்கிட்டே இருக்கும், பயப்பட தேவையில்லை. அடுத்தது என்ன பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம் ஃப்ரீ ஐடி தான் ஓப்பன் பண்ணோம். அது எப்படி ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம யாராவது ஃபஸ்ட்டு இதில் சேர்ந்துருந்தாங்கன்னா ஐடி சிஎம்மாவோ இல்லை ஓஎம்மாவோ பிஎம்மாவோ இதில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம ஐடி ஓப்பன் பண்ணணும். ஐடி ஓப்பன் பண்ணோம்னா அதாவது நம்ம ஆதார் கார்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு கீழே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி தருவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி தந்த அப்புறம் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கான பாஸ்வேர்டை ஐடி நேமும் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிக்கிறோம். உடனே நம்ம ஃப்ரீயாக 5 ரூபாய்க்கு டெய்லி பார்க்கலாம். அது பார்த்த உடனேவும் திருப்பி பிஎம் பின்னு வேணும் அப்படின்னா அடுத்து நான் 360 கட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிற காட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து பிஎம் ஆகிறதுக்கு திருப்பி அவங்கக்கிட்டே போய் நான் அந்த மாதிரி 360 கட்டி பிஎம் ஆகிறேன்னு சொல்லி பின்னு வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்களே பின்னு வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லை எனக்கு பக்கத்தில் ஸ்டோர் அந்த மைவே3 ஸ்டோர் இருக்குது அப்படின்னீங்கன்னா அங்கேயே போய் கூட நீங்கள் தாராளமாக பிஎம்க்கான பேமெண்ட் பண்ணி 360 கட்டி ஒரு ஃபேஸ் கேர் பேக் வாங்கிட்டு அப்படியே பிஎம் பின்னையும் வாங்கிடலாம். பிஎம் பின் அப்டேட் ஆகும். அடுத்து சிஎம் பின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளோ இல்லை 2 நாள் ஒரு நாள் மினிமம் ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பின் ஜெனரேட் ஆயிரும். ஸோ யார் எதுக்காகவும் இதுக்காக பயப்பட தேவையில்லை. அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் அதாவது பிரான்ச்சுக்கு போய் தான் சிஎம் ஆகிறதா இருந்தால் அமௌண்ட் பிரான்ச்சுக்கு போய் கட்டுற மாதிரி இருக்கும். அந்தந்த ஏரியாவில் இருக்க பிரான்ச்சில் கம்பல்சரி 2 மெத்தடு தான், ஆன்லைன் மெத்தடு, கேஷ் பேமெண்ட் மெத்தடு தான் இருக்குது. இதில் அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, இப்போயும் அப்படி தான் கொடுக்குறாங்க. இப்போ 85 ப்ராடக்ட் கிட்ட இவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது யார் இதில் வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இதுதான் நம்ம கீழே அடுத்தடுத்து ஆளில் சேர்க்குறது சேர்க்காமல் இருக்கிறது நம்மளோட ஆப்ஷன் தான். அதனால் இதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ. ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன்னா ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ. தேங்க்யூ ஸோ மச் மை சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் ஆல். நான் ஏர்ன் பண்ண மாதிரி எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஏர்ன் பண்ணண்டா என்னோடய ஆசை. ஏன்னா நானுமே நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் என்னோடய கடையை பற்றி தான் போடுவேன், வேறு ஒன்றும் எனக்கு போட தெரியல. ஸோ இதை போடுறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ. இதில் அடுத்தடுத்த வீடியோ போனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.